நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு அருமையான செக்யூரிட்டி செட்டிங்கை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பயன்படுத்தக்கூடிய மொபைல் சாம்சங் மொபைல். உங்கள் கையில் அந்த மொபைல் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் செட் பண்ணிடலாம். வேறு ஏதாவது மாடல் இருந்ததுன்னா கொஞ்சம் அங்கங்கே செட்டப் வந்து மாறி இருக்கும். அதை நீங்கள் தேடி பிடிச்சி செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியை நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் நிரப்பற ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துங்க. தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா அங்க கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை செக்யூராக வச்சுக்கிறதுக்கு நிறைய செக்யூரிட்டி செட்டிங் இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. பட் இதுவும் ஒன்று அப்படி சொல்லலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனை வந்து ஈஸியாக செக்யூர் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங் தான் இந்த செட்டிங். மிஸ் பண்ணாதீங்க. வாங்க நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை ஒரு செக்யூரான பிளேஸில் வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு ஒரு சில செக்யூரிட்டியை உங்கள் ஃபோனில் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நிறைய செக்யூரிட்டி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபோனோட இந்த பவர் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிறேன். அழுத்தி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 விஷயங்களை பார்க்கலாம். பவர் ஆஃப், ரீஸ்டார்ட், எமர்ஜென்சி மோட் ஆஃப். இந்த 3 விஷயங்கள் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இன்னொரு செக்யூரிட்டி செட்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது எங்கே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் லாக் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் செக்யூர் லாக் செட்டிங்னு வரும். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஃபோனில் என்ன செக்யூரிட்டி நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அதை வச்சு நீங்கள் அன்லாக் பண்ணுங்க. இப்போ அன்லாக் பண்ணதுக்கப்புறம் செக்யூர் லாக் செட்டிங்ஸ்குள்ளே நம்ம வந்துட்டோம். கீழே பாருங்க, ஷோ லாக் டவுன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை ஆன் பண்ணிக்கங்க. கீழே ஒரு சில விஷயங்கள், டிஸ்பிளே பவர் பட்டன் ஆப்ஷன் தட் டர்ன்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் லாக். ஒரு ஸ்மார்ட் லாக் வந்து நீங்க டர்ன் ஆன் பண்ணணும்னா இந்த செட்டப்பை நீங்க ஆன் பண்ணிக்கங்க. பயோமெட்ரிக் அன்லாக் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அந்த லாக் ஸ்கிரீன். சரிங்களா? இப்போ நம்ம இதுல இருந்து வெளியே வந்துருவோம். இப்போ மறுபடியும் பவர் பட்டனை அழுத்தி பிடிப்போம். இப்போ பாருங்க, முன்னாடி நீங்க 3 எண்ணம் பார்த்திருப்பீங்க. இப்போ 4 இருக்கு. லாக் டவுன் மோடுன்னு இருக்கு பாத்தீங்களா? இதை நீங்க டேப் பண்ணுங்க. அவ்வளவுதான், உங்க போன் லாக் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ட்ரை பண்ணாலும் நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுத்து நீங்க அன்லாக் பண்ணணும். இதுவும் ஒரு மெத்தட், ஒரு ஃபாஸ்டான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச இந்த செக்யூரிட்டி செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோ இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.